பிரியாணி புலாவ் கூடலாம் செய்யக்கூடிய ஒரு கத்திரிக்காய் கிரேவி இப்போ செய்ய போகிறோம். இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி, 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வறுத்த எள்ளு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இதில் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக கல்லுப்பு, ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் துருவல், சின்ன பிட்டு புளி, இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காவெல்லாம் இந்த மாதிரி ஷேப்பில் வெட்டி சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் தாங்க வாங்கணும், அதில் தான் அந்த ஃப்ளேவர் நல்லா வரும். கத்திரிக்காவை இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 4 இல்லை 5 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காவை இந்த மாதிரி சிம்மில் வச்சு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க. இந்த கிரேவிக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம்லாம் தாளிக்கணும் ஒன்றும் இல்லைங்க. கொஞ்சமாக மிளகு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியை வெட்டி எல்லாம் சேர்த்துக்கோங்க. 1/4 தக்காளி, இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைனாக வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி பொன்னிறமாகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த விழுது இதில் சேர்த்துக்கோங்க. விழுது சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெயில் வதக்கி வச்சுருக்க அந்த கத்திரிக்காவெல்லாம் இதில் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதில் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சுமார் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து உப்பு காரம் சரி பார்த்து ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 10லேருந்து 15 நிமிஷத்தில் இது வெந்துருங்க. இப்போ வெந்த பிறகு திறந்து பார்க்கலாம். கிரேவி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா ஃப்ரைனாக வதங்கி வந்திருக்கு. நம்மளோட டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி தயார். இதை இந்த மாதிரி ஒரு புலாவோட சர்வ் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.